எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் லைக் குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, குரூப் 5A, குரூப் 6, குரூப் 7A, குரூப் 8 அத்தனை விதமான டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குவதனால் அகூராபியாசத்தை டேஸ் என்று சொல்வார்கள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மையாடல் விழா. மையாடல் விழா. வரியெழுத்தின் உறுப்புகள். வரியெழுத்தின் உறுப்புகள். இதுக்கு சரியான விடை 4ம் சரி. புள்ளி, கால், கொம்பு, விலங்கு இவை அனைத்துமே சரி. அடுத்து மூன்றாவது கேள்வி, சிறுவர்களை படிக்க வைக்கும் வகையில் அகராதி வரிசையில் அமைந்த நூல்கள். சிறுவர்களை படிக்க வைக்கும் வகையில் அகராதி வரிசையில் அமைந்த நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன். கீழ்வாயில் இலக்கம், மேல்வாயிலக்கம். கீழ்வாயிலக்கம், மேல்வாயிலக்கம், குழிமாற்று, நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை கட்டாயம் மனப்பாடம் செய்வதற்காக இருந்த சுவடி புத்தகம். இதுக்கு சரியான விடை பிரபாவதி. பிரபாவதி, ஆப்ஷன் சி. அடுத்து 5வது கேள்வி, இரட்டை துணையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்புக்கம்பி அல்லது மூங்கிட் குச்சியை செருகி கட்டுவதை டேஸ் என்று கூறுவர். இதுக்கு சரியான விடை நாராசம். நாராசம். இரட்டை துணையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செப்புக்கம்பி அல்லது மூங்கிட் குச்சியை செருகி கட்டுவதை நாராசம் என்று கூறுவர். சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு டேஸ் என்று பெயர். சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு டேஸ் என்று பெயர். தூக்கு. தூக்கு. அடுத்து 7வது கேள்வி, தூக்கு எனும் சுவடி சார்ந்த பொருளுக்கு டேஸ் என்று பெயர். அசை. அசை. அடுத்து 8வது கேள்வி, அரசவையில் வாது புரிந்து தம் கல்வித் திறமையை நிலைநாட்டும் நூற்பயிற்சியுடையவர்கள் கொடிகட்டி இருப்பவர் என்று குறிப்பிடும் நூல். அரசவையில் வாது புரிந்து தம் கல்வித் திறமையை நிலைநாட்டும் நூற்பயிற்சியுடையவர்கள் கொடிகட்டி இருப்பவர் என்று குறிப்பிடும் நூல். மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. வினாதல், வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடனணி இக்கும் என்று குறிப்பிடும் நூல். இதுக்கு சரியான விடை நன்னூல். வினாதல், வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடனணி இக்கும் நன்னூல். அடுத்து 10வது கேள்வி, என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று குறிப்பிடும் நூல். திருக்குறள். திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளுள் ஒன்று.
கல்வியின் பொருட்டு பிரியுங்காலத்தை தொல்காப்பியம் டேஸ் பிரிவு என்று குறிப்பிடுகிறது. கல்வியின் பொருட்டு பிரியுங்காலத்தை தொல்காப்பியம் டேஸ் பிரிவு என்று குறிப்பிடுகிறது. இதுக்கு சரியான விடை ஓதற் பிரிவு. ஓதற் பிரிவு. தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்து கற்று சென்றார்களென்னும், அதாவது அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்து கற்று சென்றார்கள் என்னும் செய்தி டேஸ் சாசனம் ஒன்றால் தெரிகின்றது. முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட பல வருட காலம் தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்த மடங்கள். பல வருட காலம் தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்த மடங்கள். திருவாவடுதுறை தருமபுரம். திருவாவடுதுறை தருமபுரம். அடுத்து 14வது கேள்வி. சரியான கூற்றை கண்டறிக. இதுக்கு அனைத்துமே சரி. அதாவது என்னென்னு பார்க்குறோம். பள்ளிக்கூடத்திற்கு காலையில் 5 மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம். சரி. முதலில் வருபவனை வேத்தான் என்று சொல்வார்கள். சரி. வேத்தன் என்பதற்கு மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பது பொருள். வேத்தன்னா என்னது? மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன். அப்போ இவை அனைத்துமே சரி. அடுத்து 15வது கேள்வி. தமிழ் தாத்தா எனும் சிறப்புக்குரியவர். தமிழ் தாத்தா எனும் சிறப்புக்குரியவர் உவேசா. உவேசா. உவேசா பெறாத பட்டத்தை கண்டறிக. உவேசா பெறாத பட்டத்தை கண்டறிக. ஆப்ஷன் டி தாகுநாத்திய கருணாநிதி. தாகுநாத்திய கருணாநிதி. அடுத்து 17வது கேள்வி. பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர். பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் உவேசா. உவேசா. 18வது கேள்வி. உவேசா சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற ஆண்டு. 1932. 1932. 19வது கேள்வி. உவேசாவின் திருவுருவச் சிலை சென்னை மாநிலக் கல்லூரியில் டேஸ் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. அதாவது வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. அடுத்து உவேசா நூலகம் அமைந்துள்ள இடம். உவேசா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை திருவான்மையூர். சென்னை திருவான்மையூர். சுரதா நடத்திய கவிதை இதழ். சுரதா நடத்திய கவிதை இதழ். காவியம். காவியம். அடுத்து 22வது கேள்வி. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு தொடர்தரும் முழுமையான பொருள். அதாவது விண்வெளியில் உள்ள வெண்மதி செங்கதிர் முகில் அனைத்தும் வேறு வேறு என்பதுதான் இதனுடைய முழுமையான பொருள். மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது. மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவது உரைநடை. உரைநடை. சிறந்த படைப்புகள் உருவாக பெரும் துணையாக இருப்பது.
சிறந்த படைப்புகள் உருவாக பெரும் துணையாக இருப்பது. கல்வி கல்வி. அடியின் கீழே அடி இருந்தால் வருவது. தொடை தொடை. இரண்டு சீரின் இடைவெளியில் வருவது. இரண்டு சீரின் இடைவெளியில் வருவது. தலை தலை. எதுகை மோனை இல்லாமல் அடியளவு அறிந்திடாமல் வருவது. எதுகை மோனை இல்லாமல் அடியளவு அறிந்திடாமல் வருவது. உரைநடை உரைநடை. வெள்ளைப்பாட்டின் இறுதிச்சீர் தருவது. வெள்ளைப்பாட்டின் இறுதிச்சீர் தருவது. காசு காசு. முன்னோர் போல் கற்று வந்தால் உள்ளத்தில் விளைவது. முன்னோர் போல் கற்று வந்தால் உள்ளத்தில் விளைவது. அறம் பொருள் அறம் பொருள். அடுத்து 30வது கேள்வி. சுரதாவின் இயற்பெயர். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். ராசகோபாலன். 31வது கேள்வி. பழுத்திருந்தால் சாறு வரும், வயலில் தண்ணீர் பாய்ந்தால் ஏர் வரும். சரி. அடியின் கீழ் அடியிருந்தால் தொடை வரும். அடியின் கீழ் அடியிருந்தால் தொடை வரும். அப்போ கூற்று இரண்டுமே சரி. கூற்று இரண்டும் சரி. அடுத்து 32வது கேள்வி. கூற்று. எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவந்தான் வசனம். சரி. காரணம். எளிய மக்கள் பேசும் எளிய சொற்கள் தொடர்களாக அமைவதே உரைநடை. சரி. அதாவது கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்து 33வது கேள்வி. கூற்று 1. எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம் பொருள் உள்ளத்தில் விளையும். சரி. எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம் பொருள் உள்ளத்தில் விளையும். அடுத்து கூற்று 2. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும். அப்போ கூற்று இரண்டுமே சரி. கூற்று இரண்டுமே சரி. அடுத்து 34. சரியானதை தேர்க. ஆப்ஷன் சி. யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே செய்யுள். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே செய்யுள். சரியானதை தேர்க. ஆப்ஷன் டி. வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. அடுத்து 36வது கேள்வி. பொருந்தாததை தேர்க. பொருந்தாததை தேர்க. ஆப்ஷன் சி. வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு வேறல்ல. அடுத்து 37வது கேள்வி. பொருந்தாததை தேர்க. அடி. இரண்டு சீர் இடை. இரண்டு சீர் இடை. பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது தொடைகள், பாக்கள், தலைகள் சீரின் இடைவெளியில், எழுத்துகள், அசைகள், அடியின் கீழ் அடிகள், தொடைகள். அடியின் கீழ் அடிகள், தொடைகள். ஆப்ஷன் ஏ. அடுத்து பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது எரு. எருனா பயிர். கேள்வி.
ஆராய்ச்சி. அத்தி இரவு குளிர். கற்றால் விளையும் அறம் பொருள். கற்றால் விளையும் அறம் பொருள். 40வது கேள்வி. இதில் வெற்றி பெற எனும் சுரதாவின் பாடலில் இடம்பெற்றுள்ள பாவகை. என் சீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம். என் சீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம். 41வது கேள்வி. இதில் வெற்றி பெற எனும் சுரதாவின் கவிதை இடம்பெற்றுள்ள காதை தொகுப்பு. துறைமுகம். துறைமுகம். இதில் வெற்றி பெற எனும் சுரதாவின் கவிதை இடம்பெற்றுள்ள காதை தொகுப்பு துறைமுகம். அடுத்து 42. உவமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர். உவமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுபவர். சுரதா. சுரதா. அடுத்து 43. சுரதா நடத்திய இதழ். சுரதா நடத்திய இதழ். காவியம். காவியம். சுரதா என்பதன் விரிவாக்கம். சுப்புரத்தின தாசன். சுப்புரத்தின தாசன். இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர். இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர். சுரதா. சுரதா. சுரதா பெற்றுள்ள விருதுகள். சுரதா பெற்றுள்ள விருதுகள். தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது. இவை அனைத்துமே சரி. மூன்றும் சரி. தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்று எழுதியவர். தேமாவும் புளிமாவும் மரத்தில் காய்க்கும், சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் என்று எழுதியவர். சுரதா. சுரதா. விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு எனும் அடிகளில் இடம்பெற்றுள்ள இலக்கிய நயம். விண் விண்வெளி வெண்மதி. அப்போ இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. அப்போ எதுகை. எதுகை. சுரதாவின் காவியம் எனும் இதழ். சுரதாவின் காவியம் எனும் இதழ் முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்டது. முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்டது. தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட நூல்களை படைத்தவர். தேன்மழை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் உள்ளிட்ட நூல்களை படைத்தவர். சுரதா. சுரதா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.